ஜானகி உயிரோடு இருந்த வரைக்கும் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுத்ததில்ல. இப்போ அவளால உங்களுக்கு கஷ்டம்னு நினைக்கிறப்போ தர்ம சங்கடமா இருக்கு. என்ன பண்றது மாப்பிள்ள? நம்ம வீட்டுல எத்தனையோ பேர் இருக்கோம். ஆனா ஜானகிக்கு என்னதான் பிடிச்சிருக்க போல் இருக்கு. அதான் ஏன் மேல வந்திருக்கா. பரவாயில்ல, எப்ப அவ என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறாளோ அப்ப போகட்டும். அது வரைக்கும் நான் அவளுக்காக எதையும் பொறுத்துக்குவேன். ஆனா நீங்க மட்டும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க மாப்பிள்ள. எனக்கு அதுதான் முக்கியம். நான் தேவி இல்ல, ஜானகி. வீட்டை விட்டு ஓடி போன அந்த தேவி எதுக்காக என் பேரை சொல்லிக்கிட்டு உள்ள வந்திருக்கா? நான் அவளுக்குள்ள இருக்கிறதா நாடகம் ஆடி அவ என்ன பண்ண போறா? நான் தான் தேவி. நான் தேவி இல்ல, ஜானகி. சரி ஜானகி, நீ படுத்துக்க. உனக்கு துணையா நானும் இங்கே படுத்துக்கிறேன். ஏன் ஜானகி அடிச்ச? நான் ஜானகி இல்ல, தேவி. என்ன கொழுப்பு இருந்தா ஜானகியோட படுக்கலாம் நீ நினைப்ப? இல்லம்மா, நான் படுத்துக்கிறேன்னு சொன்னா ஆவி பயந்து வீட்டை விட்டு ஓடிடும் தான் நான் அப்படி சொன்னேன். ஏன் தேவி அடிச்ச? நான் தேவி இல்ல, ஜானகி. இது ஏன் வீடுடா? என்னைய வீட்டை விட்டு விரட்டலாம் நினைப்பியா நீ? இல்ல ஜானகி, அந்த லூசு தேவி இருக்கால, அவளை சமாளிக்கத்தான் அப்படி சொன்னேன். லூசாயா நானு? அந்த ஜானகி பிசாச சமாளிக்கிறதுக்காக சொன்னமா தேவி. என்னையா பிசாசன் சொன்ன? பிசாசாயா நானு? பிசாசாயா நானு? பிசாசா நானு? பிசாசா? நான் பிசாசா? பிசாசா சொல்லு. ஐயோ, ஜானகின்னு நினைச்சு பேசுனா தேவி வந்து அடிக்கிறா. தேவின்னு நினைச்சு பேசுனா ஜானகியா வந்து அடிக்கிறா. நீ ஜானகியா தேவியான்னு தெரியற வரைக்கும் உன் ரூம் பக்கமே நான் வரமாட்டேன். வந்துடாத இந்த பக்கம். அப்பா, அப்பா, நான் போத்திட்டு தூங்குற மாதிரியே இருக்கு. அவனுங்க கண்ணில் படல. டேய் மகனே, அப்பா இந்த கங்கா விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அவளை காலி பண்ணி ஆகணும். என்னடா குட்டியான ஏதோ மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு? என்ன பாது? யோ ஈஸ்வரா, நீ வந்துட்டியா? மாமா எப்படி உன்னை உள்ள சேர்த்துக்கிட்டாரு? தேவி வீட்டுக்குள்ள வந்துட்டா நானும் வந்துருவேன்ல.
தேவியும் வந்துட்டாளா? ஆமாங்க, தேவி மட்டும் வரல, கூட ஒன்னையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கா. சேர்த்து கூட்டு வந்திருக்காளா? அது யாரு? ஜானகி ஆவி. ஜானகி ஆவியா? என்னையா சொல்ற? என்னத்த சொல்றது? என்ன நடந்துச்சுன்னு சொல்லியா? ஸ்நாக் தீர்ந்து போச்சே. டேய், இன்னும் ஏதாவது திங்க கொண்டு வந்து கொடுறா. கொடுக்க சொல்லுங்கப்பா. போயா அவன் திங்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வருவான். நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என் பொண்டாட்டி தேவி இருக்காளே, இருக்கா? அவ உங்க ஜானகி வந்திருக்கேன், கூப்பிடுங்க மாமா. என்ன நீ இப்ப ஜானகின்னு கூப்பிடல, நான் இங்க இருந்து குதிச்சிருவேன். சார், இப்போதைக்கு அவங்க ஒரு பேஷண்ட். அவங்கள காப்பாத்துறதுக்காக நீங்க ஜானகின்னு கூப்பிடுறதுல தப்பு இல்ல. அருண், இனிமே நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. வாங்க வாங்க அருண். யோ ஈஸ்வரா, நீ சொல்றது எதையும் நம்ப முடியலையா? வீட்டுல எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம கலங்கி போயிருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தேவி ரூம்ல தான் இருக்கா, அவகிட்டயே போய் பேசி பாருங்க. யோ, உன் பொண்டாட்டியே ஒரு பெரிய பேய், அவ உடம்புல இன்னொரு பேய் எப்படியா? சரி, உண்மை என்னன்னு இப்பயே கண்டுபிடிக்கிறேன். மூர்த்தி, வாடா. அப்பா, நீ உன் வேலையை பாரு. தேவி ஆண்டி, தேவி ஆண்டி, படுத்திருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு எங்க போனா? அப்பா, உணர்ச்சி வசப்படாம வாங்கப்பா. திட்டவா? தட்டு. அப்பா, தேவி ஆண்டி உடம்புல ஜானகி ஆவி இருக்கா இல்லையான்னு எப்படியோ மாமா நம்பூதிரியை வச்சு கண்டுபிடிக்க போறாரு. நாம ஏன் அவசரப்பட்டு தெரிஞ்சுக்கணும்? டேய், தேவி என்ன பண்ணாலும் அது இந்த வீட்டு சொத்தை அபகரிக்கத்தான் இருக்கும். நாமளும் சொத்துக்கு தாடா சுத்திட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ தேவி என்ன மாதிரி திட்டத்தோட இருக்கான்றத நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓ, சொத்து சொத்துன்னு சொத்துக்காக அலைறீங்க. தேவி மேல என் ஆவி இருக்குன்னு நம்ப வச்சாதான் நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாவீங்க. திறக்க மாட்டேங்கிறாங்களேப்பா. கதவு திறக்குது, ஆளை காணோம். என்ன ரூமே எம்டியா இருக்கு? தேவி, தேவி, என்னடா இது? புசு புசுன்னு சத்தம் மட்டும் கேக்குது. யாருமே இல்ல, சத்தம் மட்டும் எப்படிப்பா?
காத்து தான் ஜன்னல் திறந்துருக்குல்ல. ஆமா, யாரும் இல்லப்பா. இல்ல, வா போலாம். அப்பா, என்னப்பா அது? கதவு தானே சாத்துது. என்னடா இருக்க முடியலப்பா. அப்பா, இந்த ரூம்ல ஆவி இருக்கு போலப்பா. சூறாவளி வர ஆரம்பிச்சிருச்சுப்பா. மாட்டிக்கிட்டோமா? அப்பா, யாரும் இல்லையடா? அப்பா, என்னடா? யாரும் இல்லடா அங்கேயும். துரோகிங்களா, கொலைகார பாவிங்களா, என்ன விட்டுருங்க ப்ளீஸ். புத்ரா, வாய புத்ரா. சொத்துக்காக என்ன கொலை பண்ணீங்களே, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சொத்து உங்களுக்கு கிடைச்சதா? இல்லல்ல, அப்புறம் ஏன் இன்னமும் சொத்து ஆசை பிடிச்சு அலையறீங்க? நான் நினைச்சிருந்தா உங்களை எப்பவோ கொண்டிருப்பேன். ஆனா என் பிரசவ சமயத்துல நீங்க எனக்கு ரத்தம் கொடுத்து உதவின நன்றிக்காக தான் நான் விட்டு வச்சிருக்கேன். இல்லனா எப்பவோ நான் உங்களுக்கு தண்டனை கொடுத்திருப்பேன். நான் என் பெருந்தன்மையை காட்டியும் நீங்க உங்களை மாத்திக்கல. உங்களுக்கெல்லாம் அடிப்பட்டாதான் புத்தி வரும். ஏன் அவனை அப்படி அடிக்கிற? உயிர் மேல பயம் இருக்கா? வாழணும்னு ஆசை இருக்கா? ஆமா ஆமா, இப்படிதானே எனக்கும் இருந்திருக்கும். அம்மா ஜானகி, நீ அடிக்கிற அடியை தாங்க முடியலம்மா. எங்களை மன்னிச்சு விட்டுருமா. அம்மா அம்மா, எங்களை மன்னிச்சிருமா. எங்களை விட்டுரு. மன்னிக்கணுமா? சரி, நான் மன்னிச்சு விட்டா எனக்காக என்ன பண்ணுவீங்க? நீ சொல்றதெல்லாம் பண்ணிடுற, எல்லாத்தையும் கேக்குற. நான் சொல்ற மாதிரி கேப்பீங்களா? கண்டிப்பா கேக்குறேன். என்ன பண்ணு சொல்லுமா. நீங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சு என்ன கொடூரமா கொலை பண்ணத உங்க கைப்பட எழுதி கையெழுத்து போட்டு தரணும். தருவீங்களா? ஆமா, அது 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 அதுமா அது அது அது. ஏன் பேசாம இருக்கீங்க? இல்ல, இவ்வளவு நாள் விட்டுட்டு அந்த விஷயம் இப்ப எதுக்குமா? ஏன்னா இவ்வளவு நாள் தேவை இல்லைன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப தேவைப்படுது. எதுக்கு தேவை? ஆமா ஆமா, அடிக்காம பேசுமா. நீங்க ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க கூடாது. நான் எழுதி கேட்டா நீங்க எழுதி கொடுக்கணும். கொடுக்குறீங்களா? இப்ப எழுதி கொடுக்குறீங்களா? அப்பா, எழுதி கொடுத்துருக்கப்பா. அடி தாங்க முடியலப்பா. அப்படியே சொல்றேன். தர விட்டுருங்கம்மா. அம்மா கோபப்படாம இப்ப எழுதி தரேன். ஏய், பேனா வர்றா, பேனா அங்க. சீக்கிரம் எழுதுங்க. என்னடா பேனா இது?
பேனா கிடைச்சிச்சுமா, இப்ப எழுதி தரேன். அம்மா, நடந்தது அப்படியே எழுதுனீங்களா? தர்மராஜாகிய நான் அரண்மனை மருமகள் ஜானகியை என் மகனுடன் சேர்ந்து ஆஸ்பத்திரியில் வைத்து கொலை செய்தேன் என்று ஒத்துக்கொள்கிறேன். போலீஸுக்கு வாக்குமூலம் கொடுத்த மாதிரி எழுதி கொடுத்துருக்கம்மா. எங்களை ஒன்றும் பண்ணிடாதம்மா. கையெழுத்து எங்க? தர்மா எங்களை ஒன்றும் பண்ணிடாத. இனி நல்ல விதமா யோகியமா நடந்துக்கணும். இனிமே நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்க, நானே இத மாமா கிட்ட காட்டிடுவேன். அப்படிலாம் வேண்டாம் வேண்டாம், தப்பு பண்ணாம நடந்துக்கிறம்மா. மாமா கிட்ட இத காட்டிடாதம்மா. அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. ஓகேம்மா. போங்க. அம்மா, கதவு பூட்டி இருக்கேம்மா, கொஞ்சம் திறந்து விடு. போங்க. வாடா வாடா வாடா. வைரவேக்கா, நானும் உங்ககிட்ட பல வருஷமா எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வசிய பூஜை சொல்லி கொடுத்தா நானும் ஒரு ஓரமா பொழைச்சு போயிலக்கா. எதையும் நீயா கேட்க கூடாது, நானா செய்யணும். நீ பாக்குற வேலைய ஒழுங்கா பாரு. எப்போ எதை செய்யணும்னு எனக்கு தெரியும். சரிக்கா, எப்போ தொழில் கத்துக்க போறோம்? யாருங்க? தேவி அம்மாவா? நான் தேவி இல்லடா, ஜானகியோட ஆவிடா. வாய மூடு. ஏய், ஏன்டா சிரிக்கிற? ஆவின்னு சொல்லிட்டா ஆவி ஆயிடுவீங்களா? ஏய், சத்தியமா நான் ஜானகியோட ஆவிதாண்டா வந்திருக்கேன். சும்மா மிரட்டாதீங்கம்மா. நீங்க ஆவியா இருந்தீங்கன்னா வந்து நின்னதுமே அதிர்வு தெரிஞ்சிருக்குமே. அலையடிக்கிற மாதிரி சத்தம் வந்திருக்கும், சூறாவளி மாதிரி காத்து அடிச்சிருக்கும். ஆனா இப்படி போன மாதிரி வந்து நின்னுட்டு ஆவின்றீங்க? ஐயோ, நான் எத்தனை ஆவிகளை பார்த்திருக்கேன். என்னையே ஏமாத்த முடியுமா? போங்கம்மா. ஏய், ஆவியா அதிர்வ வச்சு கண்டுபிடிச்சிருவாங்கடா. நான் சைலண்டா வந்திருக்கேன்டா. ச்சே, நீங்க ஆவி இல்லன்றத நான் நிரூபிச்சு காட்டட்டுமா? என்ன பண்ண போற? ஓ, வெத்தலை போட போறியா? இல்ல, இதுல மைய வச்சு தடவுனா உண்மையான ஆவியா இருந்தா ஒண்ணும் பண்ணாது. ஒருவேளை நீங்க பொய் சொன்னீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அப்புறம் நீங்க ரத்தம் கக்கி சாவீங்க. ஐயோ, என்ன தேக்கிட்டுமா? வேண்டாம் வேண்டாம், தேய்க்காதடா தேய்க்காதடா. டேய், மைய நான் வச்சு தேய்க்காதடா. வேணாம் வேணாம் வேணாம். ஏய், உன்னை ஜானகி ஆவியா நடிக்க சொன்னதே நான் தான். உன் வீட்ல போய் நடிக்காம என் வீட்ல நடிச்சிட்டு இருக்க. அது இல்ல, உன் ஆளு கண்டுபிடிப்பானா இல்லையான்னு பார்த்தேன். அவன் என் கூட ரொம்ப வருஷமா இருக்கான். ஒருத்தர் மேல ஆவி இருக்கா இல்லையான்னு பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருவான். இவனே கண்டுபிடிச்சிருவான்னா கண்டிப்பா அவன் கண்டுபிடிச்சிருவானே. ஐயோ, நீ யார சொல்ற? அந்த நம்பூதிரியோட ஆளை சொல்றேன். நம்பூதிரி வரைக்கும் விஷயம் போயிடுச்சா? ஆமாம் பைரவி,
எங்க அண்ணன் நம்பூதிரி கிட்ட என் மேல ஜானகி ஆவி இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஆவிய விரட்டுறதுக்காக நம்பூதிரி அவருக்கு தெரிஞ்ச ஒரு தம்பூரான அனுப்பி வைக்க போறாராம். அந்த தம்பூரா வந்தானா என் மேல ஆவி இல்லைன்னு நிச்சயமா கண்டுபிடிச்சிருவான். அப்புறம் நாம போட்ட திட்டம் எல்லாமே நடக்காம போயிடுமே. அதனால நீதான் ஏதாவது பண்ணி என் மேல ஆவி இருக்கிறதா வீட்ல இருக்கிற எல்லாரையும் நம்ப வைக்கணும் பைரவி, ப்ளீஸ். உன் மேல ஆவி இருக்குன்னு வர்றவன் நம்பணும், அவ்வளவுதானே? இப்பவே உன் மேல ஒரு ஆவிய ஏவி விடுற. ஐயப்பா, அக்கா அந்த மந்திர கோலை எடுத்துட்டு வா. சரிக்கா. ஆஹா, அதெல்லாம் வேண்டாம் பைரவி. என் மேல ஆவிலாம் ஏவி விடாத. சொன்னா கேளு பைரவி, வேண்டாம். ஐயோ, இந்தங்கா. பிரசன்ன பிரசன்ன ஆசா பாச ஆவி பிரசன்ன.